தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே குடியிருப்பு பகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பண்டாரவாடை சூபி நகர் பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பல நாட்களாக குப்பைகள் அள்ளப்படாததால் துர்நாற்றம் கடுமையாக வீசுவதாகவும் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிராமம் பல வகையில் குப்பைகளை அள்ளிக்கொண்டு தெருவில் போட்டு போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது. குழந்தைகள் எல்லாம் போவதற்கு சிரமப்படுகிறார்கள். அதே நேரத்தில் வெறி பிடித்த நாய்களை கொண்டு வந்து கண்ணாமண்ணாடி விட்டு பொதுமக்களுக்கு சிரமமாக இருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் பயந்து கொண்டு பள்ளிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய ஆழ்குழாய் கிணறுடன் கூடிய பகிர்மான குழாய் அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் தொடங்கி வைத்தார். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 53வது வார்டு GV ரெசிடென்சி பகுதியில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக ஆழ்குழாய் கிணறுடன் கூடிய பகிர்மான குழாய் அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கழக அம்மா பேரவை இணைச் செயலாளரும் அதிமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. சுமார் 12,000 தொழிலாளர்கள் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் திடீர் மழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உற்பத்தி பாதிக்கப்பட்டது. அத்துடன் உப்பளங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள உப்பு கரைவதால் அவற்றை பாதுகாக்க தொழிலாளர்கள் படாதபாடு படுகின்றனர். மேலும் மழை காரணமாக உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்க ஒரு வார காலமாகும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை மற்றும் ஆறுகாட்டுத்துறை பகுதியில் கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்றின் காரணமாக கடந்த 2 நாட்களாக சுமார் 2,000 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் தவித்துள்ளனர். கனமழையுடன் கூடிய கடும் காற்றால் அவர்கள் கரையில் படகுகளை நிறுத்தி பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மீன்பிடிக்க இயலாத நிலையில் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே புனித அந்தோணியார் ஆலயம் சார்பில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசுவின் பாடுகள் என கூறப்படும் இயேசு தீர்ப்பிடப்படுவது தொடங்கி சிலுவையில் அறையப்படுவது வரை நாடக கலைஞர்கள் வாயிலாக தத்ரூபமாக நாடகம் நடத்தி காட்டப்பட்டது. புனித அந்தோணியார் ஆலய பங்குதந்தை இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி ஆற்காடு பேருந்து நிலையத்தில் துவங்கி புனித அந்தோணியார் ஆலயத்தில் நிறைவடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுகிற அகராதி அம்மா. அம்மாவின் ஆசி மட்டும் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் மரியாள் தன் மகன் இயேசுவை சந்திக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சம்பளம் வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 6வது கோட்ட பிரிவில் 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த தொழிலாளர்களுக்கு அளிக்க வேண்டிய சம்பள பணத்தை முறையான தேதியில் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் ஒவ்வொரு நபரும் 200 கிலோ மக்கும் குப்பை எடுத்து வர வேண்டும் என அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டி தூய்மை பணியாளர்கள் பணிக்கு செல்ல மறுத்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு தர்ணா போராட்டம் செய்தனர். கன்னியாகுமரியில் திமுக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்காக சாலையை மறித்து போடப்பட்ட மேடையால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நித்திரவிளை சந்திப்பில் வாகன நெருக்கடி மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்த மேற்கு கடற்கரை சாலையின் நடுவே சாலையை மறைத்து மேடை போடப்பட்டது. இதனால் அவ்வழியே வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.